அவன் அவனை சொல்லவில்லை என்றால் நம்மால அவனை அறிய முடியாது. மறந்துடாதீங்க. இது சொல்லிட்டீல, நீ யாரு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பாத்திர முடியுமா? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய கருணை உதவி பண்ணலனா நாம் அவனை ஒருபோதும் அறியல. எனவே நம்மை அறிவதற்கு அவன் வேணும். நான் முன்னே சொன்னதான், நான் என்னை அறியணும்னா சிவம் குருவா வந்து உணர்த்தினா தான் நான் முதல்ல என்னை அறிய முடியும். என்னை அறிவதற்கே இறைவன் வேண்டும்னா இறைவனை அறிவதற்கு இறைவன் வேண்டுமா வேண்டாமா? சத்தியமா வேணும். உங்களுடைய உழைப்பை ஒரு பொருளாக்கி அந்த பொருளை கொண்டாந்து அவனுக்கு கொண்டாந்து அதை அவனுடைய திருவடிக்கு கொடுக்கும் போது நீங்க எந்த அன்புல கொடுத்தீங்களோ அந்த அன்பைத்தான் பார்க்கிறானே ஒழிய கொடுக்கக்கூடிய பொருளின் வேல்யூ பார்ப்பவன் இறைவன் அல்ல. நாமெல்லாம் அப்படி இல்ல, கொடுக்கிற பொருள் வேல்யூ தான் பார்ப்போம், அன்பை பார்க்க மாட்டோம். நீ என்ன கொண்டு வந்து தருகிறா என்று பார்ப்பவன் அல்ல, என்ன உணர்வோடு கொண்டு வந்து தருகிறாய் என்று பார்ப்பவன் இறைவன்.